ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி காலிஃப்ளவர் சில்லி போட்டு போர் அடிச்சிடுச்சா? இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டியில் தண்ணியை ஊற்றி மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதிலே அந்த ஹாட் வாட்டர்லேயே ஊறினதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பெரிய காலிஃப்ளவர்னால 4 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமனை நல்லா புழிஞ்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வேக வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து அதில் காலிஃப்ளவரில் ஆல்ரெடி தண்ணி இருக்கனால அளவாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற விடுங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா காலிஃப்ளவரில் ஊறிடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து சூடான எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக காலிஃப்ளவரை நல்லா வேக வைங்க. நல்லா அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் ஒரு பெரட்டிட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க அனு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.